ஹலோ கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கன். இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிஎஸ் 50ல் கார்பரேட்டோட ஏர் அண்ட் ஃபியூல் ஃப்ளோ லிங்க் வந்து எப்படி இருக்குது, என்ன ப்ராப்ளம் வந்தால் நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் சோக் லிவர் வந்து உங்களுக்கு நிற்கலை, சோக் அமுத்தி பிடிச்சா ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது, சோக் வந்து ரிலீசிங் பாயிண்ட்லேயே இருக்குது அப்படிங்கிறனா அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது சூஸ் பண்ணிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா சோக் லிவர் நான் ஆல்ரெடி கழட்டிட்டேன். இது லைட்டாக பெண்ட் பண்ணி போட்டாவே சோக் லிவர் நின்றுக்குங்க. சோக் லிவர் பார்த்துட்டிங்கன்னா உள்ளக்கு ஒரு பால்ஸ் டைப் பின்னு மாதிரி இருக்கும். அந்த பால்ஸ் டைப்பை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த லிவரை மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா போதும், சோக் லிவர் ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணிடலாங்க. சோக் நிற்க மாட்டேங்கிற ப்ராப்ளம் வந்து ரெடி பண்ணிடலாம், ஈஸியாக ரெடி பண்ணலாம். லைட்டாக அந்த ஸ்க்ரூ போடுற நேரம் லைட்டாக பெண்ட் பண்ணி விடணும், ரொம்ப ஓவராக பண்ணிடுறாங்க, அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சுது. லிவர் வந்து வேறு மாற்றுற மாதிரி இருக்கும். லைட்டாக நான் ஸ்பேனரில் பாருங்கள், லைட்டாக ஒரு தட்டு தான், லைட்டாக தட்டி விட்டுட்டு ஸ்ப்ரிங்கை வந்து எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா கவனிங்க. ஸ்ப்ரிங்கு லாக் பண்ணுறதுலையுமே சின்னது வந்து ஒரு சைடு லாக் பண்ணணும், பெருசு வந்து ஒரு சைடு லாக் பண்ணணும், லென்த்தாக இருக்கிறது. இப்போ சோக்கில் ஒரு அசம்பிளி வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். சும்மா பார்த்துட்டு போனோன்னே அசம்பிள் பண்ண முடியாது, எல்லாம் கற்றுக்கிட்டு தான் எல்லாமே பண்ண முடியும். பால்ஸ் வந்து அந்த கைடுவேல மூமெண்ட் இருக்கணுங்க. அந்த லிவரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேட் லிவரு, அந்த பால்ஸ் கை வச்சுருக்க நேர் கரெக்டாக பால்ஸ் கைடுவே இருக்குது எனக்கு, அது கை வச்சுக்கிற மடிச்சிச்சு. இப்போ ஸ்ப்ரிங்கு பாருங்கள், சின்னது வந்து அந்த பிளேட்டில் வந்து லாக் பண்ணிவிட்டு பெருசை வந்து லைட்டாக கம்ப்ரஸ் பண்ணி விட்டு அது லாக் பண்ணுங்க. கார்பரேட்டரோட எட்ஜில் வந்து லாக் பண்ணும். இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க, ஓவராக டைட் பண்ணி கட்டாயிர போது மீடியம் டைட் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ வந்து நான் சோக் லிவரை ரிலீஸ் பண்ணி காட்டுறேன், அண்ட் தென் சோக் அப்ளை பண்ணி காட்டுறேன். சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த பெண்டு பிளேட் வந்து வளைஞ்சிரும், அதனாலே வந்து சோக் வந்து நிற்காது. இப்போ எப்படி சோக் வந்து நிற்கிது அப்படின்னா, லைட்டாக பெண்ட் பண்ணி போட்டனால நிற்கிது. இப்போ பார்த்தீங்களா நிற்கிதா? இப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்ளைண்ட் என்னென்னா சோக் லிவர் நிற்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான். இப்போ சோக் லிவர் வந்துங்க உள்ளக்கு ஒரு பால்ஸ் மாதிரி இருக்கும். இப்போது நம்ம வண்டியில் ஸ்பீடாக போகும்போது மேலே வந்து அந்த ஸ்பிண்டில் வந்து வெளியே இருக்குமோ அந்த உள்ளக்கு இப்போ பாருங்கள், நான் திருப்பலி லைட்டாக அந்த பால்ஸ் வந்து தள்ளி விடுறேன். அந்த பால்ஸ் வந்து தள்ளி விட்டுட்டு தான் நமக்கு ஸ்பீடு வந்து ரைசிங் ஆகும். ஆக்சிலேட் பண்ணும்போது அந்த பால்ஸ் தள்ளி விட்டால் மட்டும்தான் நமக்கு சோக் வந்து ரிலீஸ் ஆகும். நீங்கள் வந்து சோக் போட்டு எக்ஸலேட்டர் கொடுத்தனே சடனாக ரிலீஸ் ஆகுதுங்களா, அதே மெத்தட் தாங்க இங்கே. நான் என்ன சோக் லிவர் அந்த ஸ்பிண்டிலுக்கும் இதில் நான் திருப்பலி வச்சு அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக மேனுவலாக பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து அந்த பால்ஸ் வந்து சடனாக வந்து திருப்பலியில் அவ்வளோ சீக்கிரம் அமுத்த முடியாது. இப்போ வந்து பால்ஸ் வந்து உள்ளக்க லைட்டாக தெரியும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுற பாருங்கள், அந்த பால்ஸ் லைட்டாக இருக்கும். இதை வந்து திருப்பலி லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா சோக் லிவர் ரிலீஸ் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம எக்ஸலேட்டர் பண்ணும்போதும் மேலே வந்து அந்த ஸ்பிண்டில் வந்து மேலே ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பால்ஸ் லிவர் தள்ளி விட்டு நமக்கு சோக்கை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். இதுதாங்க மெக்கானிசமே, அவ்வளோதாங்க, ஈஸி தான். இந்த பால்ஸ் தாங்க இப்போ போய் அமுத்தி உள்ளக்க அந்த பக்கம் போயிருக்கும். அந்த பால்ஸை நம்ம திருப்பலி விட்டு அப்ளை பண்ணி மூவ்மெண்ட் பண்ணுறோம். மூவ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலாக நமக்கு சோக் லிவர் ரிலீஸிங் ஆகிக்கும், ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இப்போ சோக் லிவர் ரெடி பண்ணியாச்சு. நான் மறுபடியும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி காட்டுற பாருங்கள். ஏன்னா திருப்பலியில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப உள்ள இன்டெப்த்தாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஸ்பிண்டில் வந்து கரெக்டாக இழுத்துருங்க, ஆக்சிலேட் பண்ணும்போது கரெக்டாக இழுக்கும். ரிலீஸ் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அசம்பிளே பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து அந்த பால்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒர்க் ஆகாது, லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. பாருங்கள், லைட்டாக எடுத்து விட்டால் தான் மூமெண்ட்டே இருக்கும். ஸ்ப்ரிங் வந்து கண்டிப்பாக கட் ஆகக்கூடாது, கட் ஆகினா வேறு ஸ்ப்ரிங்கு போட்டுங்க, ஓகேங்களா. இப்போ வந்து ஃப்ளோ லிங்க் வந்து எல்லாம் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ ஃப்ளோ லிங்க் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இதில் 48 mm ஜெட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. கீழே வந்து பாட்டமில் இப்போ வந்து மேலே வந்து ஐடியல் ஸ்க்ரூ இருக்குது, ஏர் ஸ்க்ரூ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஐடியல் ஸ்க்ரூ, ஏர் ஸ்க்ரூ, தென் நீடில் எல்லாமே இருக்குது. இது வழியாக ஹை ஸ்பீடு போகும்போது நமக்கு நார்மலாக இந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு வந்து ஏர் வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கும், ஓகேங்களா. ஏர் சப்ளை ஆகும்போது நமக்கு 48 mm ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பீடாக போகும்போது இந்த ஜெட்டு வழியாக தான் நமக்கு வந்து ஃபியூல் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் உள்ளக்க. ஹை ஸ்பீடு போகும்போது இந்த 48 mm ஜெட்டு வழியாக ஹோல்ஸ் டயா வழியாக தான் நமக்கு இது வழியாக ஏர் சப்ளை ஆகும். அந்த டயா வழியாக நமக்கு இந்த பக்கம் இன்ஜின் பிளாக்குள்ளே சப்ளை பண்ணுங்கள் ஏர் அண்ட் ஃபியூல், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்லோ ஸ்பீடில், இது ஸ்லோ ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூன்னு சொல்லுவோம். இது ஸ்லோ ஸ்பீடில் நமக்கு வந்து வண்டியை ரன் பண்ணி கொடுக்குற ஸ்க்ரூ. நான் ஸ்க்ரூ காட்டுறேன் பாருங்கள், ஸ்க்ரூ இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப லைட் மெட்டீரியல் தான் இருக்கும். அந்த டிப் பாயிண்ட்டு தான் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறது. இந்த டிப்பில் தான் வந்து நமக்கு ஸ்லோ ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ணி கொடுங்க. உள்ளே இருக்கிற கார்பரேட்டர் சம்பில் இருக்க பெட்ரோலை இது வழியாக சப்ளை பண்ணுறது,
ஓகேங்களா. இந்த டிப் வழியாக சப்ளை பண்ண இதுக்கு சைஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த ஓரிங் பிளாக் ஓரிங் மட்டும் இருந்தால் போதும். இந்த பிளாக் ஓரிங் இல்லைனா லைட்டாக நூல் த்ரெட்டு வந்து சுற்றி போடுங்க நின்றுக்கும். சில வண்டியெல்லாம் இந்த பிளாக் ஓரிங் இல்லாதனால சீக்கிரம் வண்டி ஓட கழண்டு விழுந்துடும் சில வண்டியெல்லாம். அதனால் இந்த பிளாக் ஓரிங் இருக்கணும். அப்படியே இல்லைனாலும் த்ரெட்டு போட்டு 696 பேஸ்ட்டு போட்டு ஏற்றிக்குங்க. அதுதான் சொல்யூஷன் இதுக்கு. இந்த ஹோல் டயா தான் வந்து அந்த டிப்பு போய் லாக் ஆகும். அந்த லாக் ஆகிறனால தான் நமக்கு வந்து பெட்ரோல் வந்து இந்த லைட்டாக கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப் வழியாக தான் நமக்கு ஸ்லோ ஸ்பீடில் பெட்ரோலே சப்ளை ஆகுங்க. ஸ்லோ ஸ்பீடில் பெட்ரோல் வண்டி ஏன் மெதுவாக ஓடுதுன்னா ஸ்லோ ஸ்பீடில் கம்மியான பெட்ரோல் சப்ளை ஆகும். இந்த ஸ்க்ரூ வந்து எவ்வளோ டைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு 7.5 சுற்று வச்சிங்கன்னா போதுங்க. 7.5 சுற்று லூஸ் வச்சிங்கன்னா போதும். ஃபியூல் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு 7.5 சுற்று லூஸ் பண்ணும். சில வண்டிகளாக இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு 9 ரொட்டேஷன் வருங்க. லூஸ் அண்ட் ரொட்டேஷன் 9 வந்துடும். அது வண்டியை பொறுத்து மாறும். நீங்கள் நார்மலாக ஐடியலாக வச்சு 7.5 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 7 ரொட்டேஷன் வந்து லூஸு, தென் 1/2 ரொட்டேஷன் லூஸு. ஓகேங்களா. 7.5 சுற்று வச்சிங்கன்னா போதும். ஸ்லோ ஸ்பீட் வழியாக இது வழியாக தான் ஏர் போகுங்க. நமக்கு ஏர் வந்து சப்ளை ஆகுது. இப்போ கை வச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹோல் சின்ன ஹோல் மைன்யூட் ஹோல் வழியாக தான் நமக்கு ஏர் வந்து சப்ளை ஆகும். ஓகேங்களா. இந்த ஏர் வந்து எப்படி போகும் அப்படின்னா உள்ளக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்குது, ஏர் ஸ்க்ரூ. அந்த ஏர் ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாக க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்லோ ஸ்பீடில் ஏர் வந்து சப்ளை ஆகும். அந்த ஜெட்டு வந்து இப்போ கையில் காட்டுற பார்த்தீங்களா, உள்ளக்கு வந்து சின்னதாக உள்ளக்கு இருக்கும், கைக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு அதுதான் வந்து அந்த ஸ்க்ரூ, அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த ஜெட்டு வந்து வழியாக வந்து நமக்கு சப்ளை பண்ணி கொடுக்கும். இந்த ஜெட்டு அடைச்சிருச்சுன்னா நமக்கு ஏர் வந்து ஃப்ளோவாக இருக்காது. ஆனால் வண்டி வந்து கண்டிப்பாக ஆஃப் ஆகுங்க. இந்த பிரச்சனை எல்லாமே வரும். இவ்வளோதாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே ஏன் வருது அப்படின்னா ஜெட் எல்லாமே சுத்தமாக க்ளீனாக இருக்கணும். நீங்கள் பெட்ரோல் வந்து கண்டிப்பாக வடித்து ஊற்றணும். டஸ்ட்டோட வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. பெட்ரோல் டியூப் வந்து ஃபில்ட்ரு போட்டு யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பெட்ரோல் ஃபில்ட்ராகி போகும். சில வண்டியெல்லாம் 48 mm ஜெட்டுக்கு வந்து சீக்கிரம் வந்து டஸ்ட்டு வந்து ஃபார்மேஷன் ஆயிரும். கண்டிப்பாக வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி போடுறோம். அதனால் 50 mm ஜெட்டு போடுறாங்க. நாங்கள் அக்ரி ஸ்பயர் எல்லாமே 50 mm போட்டோம். இப்போது டிவிஎஸ் 50 பார்த்தீங்கன்னா 48 mm ஜெட்டு போட்டாவே ஓகே ஆகும். நமக்கு ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். ஃபியூயல் ஃப்ளோ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. 48 யூஸ் பண்ணிங்க. இந்த ஜெட் எல்லாமே க்ளீன் பண்ணி போடுங்க. உங்களுக்கு வண்டி வந்து மிஸ்ஃபயரிங் ஆகுது அப்படின்னா ஒன்றா ஸ்பார்க் ப்ளக் செக் பண்ணுங்கள். இதில் இல்லைனா இதில் ஜெட் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போடுங்க. பெட்ரோல் வாஷே போடுங்க. ஆக்சுவலாக பெட்ரோல் டேங்க் வந்து ஃபில்ட்ரு வந்து நல்லா இருக்கணும். பெட்ரோல் டேங்க்குக்கும் கார்பரேட்டருக்கும் மிட்டில் வந்து ஒரு ஃபில்ட்ரு போட்டுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் அ லாட்.